பலவற்ற என்ன பெரிய பத்தினி மாதிரியே சாபம் கொடுக்குற. இந்த மாதிரி பத்தினி மாதிரி சாபம் கொடுத்து தானே நீ அழிஞ்சு போகிறதுலேயே வீணாக போறியே. உனக்கு புத்தி வரலை இல்லை? நீ யாருக்கெல்லாமோ சாபம் கொடுத்துக்கிட்டு இருக்க. அதெல்லாம் சாபம் கொடுக்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பத்தினியாக இருக்கணும். நீ நல்லவளாக இருக்கணும். நீ யாரு? பச்சை அவசாரி. அப்படி பச்சை அவசாரியா நீ இருந்துக்கிட்டு சாபம் கொடுக்கறது என்ன? அப்படி திமிரா பேசுறது என்ன? இங்கே பார், ஆணவத்தில் அழிஞ்சதோட ஆணவத்தில் அழிஞ்சவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. அதில் நீயும் ஒரு ஆள். புரியுதா? என்றைக்கும் வாழ்க்கையில் தன்னடக்கம் ரொம்ப முக்கியம்டி. அந்த தன்னடக்கம் இல்லாதவங்க இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போயிடுவாங்க. பரதேசி நாயே. நான் கேட்குறேன், இல்லை நீ ரொம்ப ஒழுக்கமாக வாழ்ந்துட்டியா, இல்லை புருஷனோட வாழ்ந்துட்டியா, இல்லை பிள்ளையோட வாழ்ந்துட்டியா? நீ வாழ்கிறது என்னமோ ஒரு கூணு கிழட்டு பையன். அவன் கூணு போட்டு ரோட்டில் நடந்து வரும்போது அதை பார்த்தாலே கன்றாவியாக இருக்கும். ஆனால் கூணு கிழவன் கூட பார்க்காம அவனையும் விட்டு வைக்காம அவன் கூட உட்காந்துக்கிட்டு கப்பையை விரிக்கிறதும், காலை ஆட்டுறதும், மாவை ஆட்டுறதும், தேங்காய் எண்ணெய் ஊற்றுறதும். பரதேசி நாயே, நீ பண்ணுறதை பார்த்தா எனக்கு அப்படியே விறுன்னு வரத்துடி. அப்படியே உன் மூஞ்சில பஞ்ச் பண்ணி விடணும். ஒரு நாள் கையில் சிக்கவே மாட்டிக்கிறியே. ஏன்? என்னைக்காவது ஒரு நாளுக்கு சிக்கடி. என் கையில் மாட்டவே மாட்டிக்கிறா கழுத மூஞ்சி. சரியா? இங்கே பாரு, நான் உனக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். நீ அழியிறதும் நீ நாசமாக போகிறதும் இந்த மீடியா பார்க்க. இங்கே பாரு, நீ ஒரு சோக்கர். புரியுதா? நான் இப்போதும் சொல்கிறேன், நீ இருக்கிறதுலே நம்பர் 1 சோக்கர். இந்த சோக்கராக இருந்துக்கிட்டு உனக்கு எதுக்குடி இந்த நானும் ரவடி தான்னா அப்போ அடிக்கடி கொண்டு போய் கொரிலா செல்லுக்குள்ளே போட வேண்டியிருக்கும். பரவாயில்லையா? சும்மா ரவுடிதான்னு சொல்லிக்கிட்டு வந்தேன்னா வச்சுக்கோயேன், அப்புறம் ரவுடியா இங்கே வா, நீ அந்த கொரிலா செல்லுக்குள்ளே கொஞ்ச நேரம் போயிட்டு வா அப்படின்னு ஒன்று அங்கே அனுப்ப வேண்டியிருக்கும். அங்கே எல்லாத்தையும் அவுத்து போட்டு ஒருத்தர் நிற்பான், பார்த்துக்க. இது தேவையா உனக்கு? ஏண்டி நான் கேட்குறேன், உனக்கு மானம், மரியாதை, சூடு, சொரணை ஏதாவது ஒன்று இருக்கா? எதுவுமே இல்லாத உனக்கு எதுக்குடி இந்த வாய்? அதுவும் இல்லாமல் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பித்து வாழ்க்கையில் அப்படியே முன்னேறி போகிறாளாம். விளக்க மாற்று கட்டை, குண்டியெல்லாம் குடைவா, கவட்டையெல்லாம் குடைவா, அதெல்லாம் குடைஞ்சிட்டு ஒரு மசாலா ஒன்று தயார் பண்ணுறான். அதை வாங்கி திங்கிறதுக்கு நார சிறுக்கியில்வே எத்தனை பேர் லைனில் நிற்கிறாள்வே. ஏண்டி குண்டியை குடைஞ்சிட்டு தர்றதெல்லாம் இப்படி வாங்கி திங்கிறதுக்கு நக்கிறதுக்கும் பெங்களூரில் இருந்து வந்துடுறாங்க, கர்நாடகாவில் இருந்து வந்துடுறாங்க, கனடாவில் இருந்து வந்துடுறாங்க, யூஎஸ்லேருந்து வந்துடுறாங்க. ஏன் கேரையா இந்த குண்டி குடைஞ்ச கருப்பிக்கிட்ட மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஏண்டி எடுபட்ட மாட்டேன். உனக்கெல்லாம் மசாலா பொடி ஒரு கேடு. இவ கையால் யாரும் மசாலா பொடி வாங்காதீங்க. இவ பூரா குண்டியை நோண்டுவா. எல்லாரும் பாருங்க, குண்டியை நோண்டுவா, காதை நோண்டுவா, மூக்கை நோண்டுவா, பல்லுக்குள்ளே கையை விடுவா. அப்படி பல்லுக்குள்ளே கையை விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே நக்கி பாப்பா. இந்த மாதிரி எச்சக்கலை நாய் இதுக்கிட்ட போய் மசாலா பொடி வாங்குறாங்களா? 17 கிலோ ஆர்டர் வந்துருச்சான். 17 கிலோ ஆர்டர் வந்த மூஞ்ச பாரு. உன் குண்டி குடைஞ்ச மசாலாவை வாங்கி திங்க 17 கிலோ உனக்கு ஆர்டர் போட்டிருக்காங்கன்னா அவங்க எப்பேற்பட்ட குண்டியெல்லாம் நோண்டி திம்பாங்கன்னு பார்த்துக்கணும். கருமம் எனக்கே கொமட்டிக்கிட்டு வருது. சரி, நீ என்ன கருமத்தையோ பொண்ணு, வாங்கிட்ட மசாலா வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு தான் புத்தி வரணும். சரியா? நீ இந்த பத்தினி மாதிரி அடிக்கடி சாபம் கொடுக்கறது, இந்த பத்தினி மாதிரி டைலாக் பேசுறது எனக்கு பிடிக்கல. நீ இன்னொருக்கா பத்தினி மாதிரி எங்கேயாவது சாபம் கொடுத்தினா எங்கள் வீட்டில் இருந்து நல்லா அந்த கட்டை விளக்கமாரிங்க, நல்ல கட்டை விளக்கமாரை எடுத்துகிட்டு வந்து பட்டையாக சாத்தி விடுவேன். பட்டை வேசி உன்னைய பட்டையாக சாத்திடுவேன். நீ இன்னொருக்கா பத்தினி மாதிரி பேசுகிறதும் நாயை நீ முன்னேறி போ, இல்லைன்னா நீ நாசமாக போ. எவனுக்கு வேணும்? நீ நல்லா இருந்தான்னு நீ நாசமாக போனா எவனுக்கு என்னவோ? மூஞ்ச பார்த்தாலே எனக்கு அப்படியே மூஞ்சில் விறுன்னு வருதுடி. தயவு செஞ்சு உன் மூஞ்ச கொண்டு வந்து காட்டாத. உன் சொட்டை மண்டையை எடுத்துக்கிட்டு வந்து காட்டாத. உன் சொட்டை மண்டையில் ரோடு போட்டு விட்டுருவேன். புரியுதா? இன்னும் கோரியெல்லாம் நீ இனிமேல் இந்த பத்தினி மாதிரி பேசக்கூடாது. பச்சை அவசாரி ஓரமாக போ, இருட்டுக்குள்ளே போய் ஓரமாக நில். அதை விட்டு இங்கே வந்து வாடி வேஷம் போட்டுக்கிட்டு திரிஞ்ச பட்டையாக சாத்துவேன். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என் கண்ணில் மாட்டாமையா போயிடுவேன். அன்னைக்கு பாஞ்சு உளுந்து உன்னை தூக்கிட்டு நிற்கணும் முடி. அந்த சீனை வெட்டுறேன். ஒரு நாள் சிக்குவேன். வரேன் இரு உனக்கு.